மதனுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே தூக்கு தண்டனை கிடைக்கும். அரசாங்கம் அவனை தூக்குல போட்டுரும். அதுக்கு அறிகுறிதான் பூமிகா கழுத்துல இருந்த தாலிய அவன் கழட்டினது. நான் எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கணும். நான் விரும்புற மாதிரி வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். நமக்குள்ள எந்த சென்டிமெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு தான் உன் கழுத்துல இருந்து தாலியவே நான் வாங்கிட்டு வந்தேன். என்ன பூமிகா, மதனே நினைச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, நம்ம இவ்ளோ தூரம் வருந்தி கூப்பிட்டோம், அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இத பாரு, எப்போ உன் கழுத்துல இருந்து தாலையை கழட்டிட்டு போனானோ அந்த நிமிஷத்துல இருந்து அவன் மனுஷனே இல்ல. அவன் ஒழிஞ்சு போட்டுன்னு விட்டு தொலைமா. அவன் செஞ்ச கொடுமைக்கே அவன் எக்கேடோ கெட்டு போய் தொலையட்டும். அக்கா, அம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. இங்க பாருக்கா, நீ அக்கா அந்த ஆள் கிட்ட தாலி கழட்டி கொடுத்த, அவரா வந்து உன் தாலியை கழட்டிட்டு போனாரு. எதுக்கு அவரை போய் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நியாயமா அந்த ஆள் தான்க்கா உங்க காலில் விழுந்து என்ன மன்னிச்சிரு பூமிக்கான்னு கெஞ்சணும். ஆனா நீங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி அந்த ஆள் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா பாத்துட்டே இருங்கக்கா. சாமியார் சொன்ன மாதிரி அந்த ஆள் தூக்குல தொங்க தான் போறான். அதை நான் பார்க்க தான் போறேன். ஆனந்த், அப்படியெல்லாம் பேசாத. ஏதோ புத்தி தடுமாறிதான் மதன் மச்சா அப்படியெல்லாம் பேசிட்டாரு. பதிலுக்கு நாமளும் இப்படி பேசலாமா சொல்லு? பூமிகா, யார் முத்து? முத்துவா? அது அர்ச்சனாக்கோட தம்பி. ஓ, ஹலோ பூமிகாக்கா, அர்ச்சனாக்காவை யாரும் சுட்டுட்டாங்கக்கா. என்ன முத்து சொல்ற? அர்ச்சனாக்காவை சுட்டுட்டாங்களா? ஆமாக்கா, அக்கா இப்போ நீல ஆஸ்பத்திரியில ரொம்ப சீரியஸா இருக்காங்கக்கா. என்ன முத்து, எப்போ எப்படி ஆச்சு? நேத்து ராத்திரி ஆச்சுக்கா. நேத்து நடந்தது என்ன முத்து இப்ப சொல்ற? பதட்டத்துல யாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. தங்கமாத்தா தான் இப்ப ஞாபகப்படுத்தி உங்களுக்கு போன் பண்ண சொன்னாங்க. அதனாலதான்க்கா உடனே உங்களுக்கு போன் பண்ணேன். இரு, நான் உடனே கிளம்பி வரேன். என்ன பூமிகா இப்படி ஆயிடுச்சு? அதான் ஒண்ணும் புரியல. அவங்க சீரியஸா வேற இருக்காங்க. உடனே போலாம். உடனே போலாம். நீங்க பாப்பா பாத்துக்கோங்க, இங்கே இருங்க. வீட பாத்துக்கோ. ஜாக்கிரதையா சரிம்மா, இரு. பாத்து. கேப்போமா? பூமிகா, அம்மா, அர்ச்சனாவை சுட்டுட்டாங்கம்மா. எனக்கு அது கேட்ட உடனே என் நெஞ்சு வெடிச்சிருச்சுமா. அத பதறி போய் ஓடி வந்துட்டு இப்ப அர்ச்சனாக்கா எப்படி இருக்காங்க? நமக்கு தைரியம் சொல்ற மாதிரி டாக்டருங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. ஐயோ, அக்கா உடம்புல குண்டு பாஞ்சப்போ துடியா துடிச்சிருப்பாங்களே. அர்ச்சனாக்கா வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் துணிச்சலா செஞ்சிருப்பாங்க. யாராலையும் அர்ச்சனாக்காவை நெருங்க முடியாதுல்ல. எப்படிமா இப்படி நடந்தது? அவனுங்க அர்ச்சனாவை குறி வச்சு வரலம்மா, பொண்ணுரங்கத்தை தான் குறி வச்சு வந்திருக்கானுங்க. பொண்ணுரங்கத்தை சுடும்போதுதான் அர்ச்சனா குறுக்க வந்து அந்த குண்டை தான் உடம்புல வாங்கியிருக்கா. இல்லைன்னா இந்நேரம் அர்ச்சனா கிடக்கிற பெட்ல பொண்ணுரங்கம் தான் கிடந்திருப்பா. பாவி பயிலுக என்ன சுட்டிருந்தா கூட பரவாயில்லையே, நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, அர்ச்சனா ஓடியாடி வேலை செய்யற கலெக்டர், அவ குண்டடிப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும் போது என்னால முடியலம்மா. டாக்டர் என்ன சொல்றாங்க? அர்ச்சனாக்கா
இன்னும் ஆபத்தான கட்டத்துல தான் இருக்காங்க. அதனால அவங்கள பார்க்க டாக்டர்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல வந்து நிக்கிறது அர்ச்சனா கதை. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மனசு தாங்கலமா. அர்ச்சனா இல்லைன்னா என் கழுத்துல தாலியே ஏறி இருக்காது. என் வாழ்க்கைய அவங்க தானே. அம்மா, அக்கா முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். வாமா வா. நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். பூமிகா, அக்காவை அப்படி பார்க்கவே முடியல. ஆமாம்மா, பொண்ணுரங்க அண்ணா எங்க? அர்ச்சனாவை சுட்டவங்கள பழி வாங்கறதுக்காக போலீஸோட போயிருக்காமா. அர்க்கானி ரோஜாலாம் அதுங்க எங்க? அர்ச்சனாக்கு இப்படி ஆனதுல இருந்து சோறு தண்ணி இல்லாம இங்க எங்கேயோ இருக்காங்க. அம்மா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு சாப்பிட்டு வாங்க. நானும் அம்மாவும் அக்காவை பாத்துக்காங்க. அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நான் போக மாட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அம்மாடி, நான் வீட்டுக்கு போனா கூட என் ஞாபகம் பூரா இங்கதாம்மா இருக்கும். நீங்க போங்க. அவ கண்ணு முழிச்ச உடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்ன, போங்க போமா, நான் ஃபோன் பண்றேன். சரிம்மா. சரி, பாத்துக்கோ முத்து, நான் ஃபோன் பண்றேன். நில்லு. பூமிகா, உன் தாலி எங்க? ஏய், ஏண்டா அழுவுற? அந்த அநியாயத்தை ஏமா கேக்குறீங்க? அநியாயமா? என்னம்மா சொல்றீங்க? சொல்லுங்கம்மா. பூமிகா புருஷனே அவ கழுத்துல இருந்த தாலியை கழட்டிட்டு போயிட்டாரு. தாலியே கழட்டிட்டு போயிட்டானா? அட பாவி. ஏமா, அவனை சும்மாவா விட்டீங்க? தாலியில கைய வைக்கும் போதே அவன் கைய வெட்டி போட்டிருக்க வேண்டாம்? பாவி, அவன் 2 கையும் விளங்காம போயிடும். எந்த புருஷனாவது பொண்டாட்டி கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டிட்டு போவானா? உன் கழுத்துல கிடந்த தாலியை கழட்டின அவனுக்கு அவன் கழுத்துல தூக்கு கயிறுதாமா ஏறணும். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அம்மா, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவன் நாசமா போயிடுவான். அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, உங்க வயால சாபம் கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். வேண்டாம்மா, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சரி, நாங்க போயிட்டு வரோம். அம்மா. ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி.
வாங்கடா. ஏய், அந்த ஏசிபி பொண்ணுரங்கம் என்ன எங்கன்னு கேட்டு என் அண்ணியை போய் மிரட்டிருக்காண்டா. அண்ணி ஏற்கனவே அண்ணன் செத்து போன வேதனையில இருக்காங்க. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அண்ணியை போய் மிரட்டிருக்கான். அவனை ஏதாவது பண்ணணும்டா. இருப்பா, பொறுமையா இரு. அதான் நாங்க வந்துட்டோம்ல. மேட்ரை எங்க கிட்ட விடு, நாங்க பாத்துக்கிறோம். என் அண்ணனை என்கவுண்டர்ல போட்டு தரல அவனை இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது. அவ சாகணும்டா. விடு, நான் தான் சொல்லிட்டேன்ல, நாங்க பாத்துக்கிறோம். அவசரப்படக்கூடாது. திட்டம் போட்டு தான் செய்யணும். நம்ம பரமன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணுமே, அங்க என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணிக்கல். சொல்லுங்க, எங்க எந்த ஏரியாவில்? அப்படியா? ஓகே, அது நான் ஆல்ரெடி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன். ஆமாம்மா, அதெல்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு. அதனால பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம்மா, ஆமாம். சொல்றா மச்சான். ஏய் இருடா, ஆசீர்வாதம் பேசணுமா? சொல்டா பரம, எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. அங்க நிலைமை எப்படி இருக்கு? பொண்ணுரங்க இங்க தான் இருக்கான். கூட யாரெல்லாம் இருக்காங்க? அதுவா? அதெல்லாம் முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம். புரியுதா? போலீஸ்காரங்க வேற யாரும் இல்ல, அவன் தனியா தான் இருக்கான். அப்புறம் அவங்க வீட்டு பொம்பளைங்களா இங்க தான் இருக்காங்க. அவனை போறதுக்கு தான் சரியான நேரம். போட்டுடலாம். சரி, நாங்க வரதுக்குள்ள அங்க ஏதாவது சேஞ்ச் இருந்தா உடனே தகவல் கொடு. நாங்க 6 மணிக்குள்ள அங்க வந்துடுறோம். சரி ஆசீர்வாதம், நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு ராத்திரி அந்த ஏசிபி பொண்ணுரங்கத்தை நம்ம போட்டு தள்ளுறோம். அதனால எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஹலோ, என்ன ஏசிபி பொண்ணுரங்கம், வீட்டுல யாரும் ஆம்பளை இல்லைன்னு பொம்பளைகிட்ட உன் வீரத்தை காட்டியிருக்க? ஆம்பளையா இருந்தா என்கிட்ட உன் வீரத்தை காட்டுறா. ஆசீர்வாதம், எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? நீ மரியாதையா சொல்லு. எங்க அண்ணனை என்கவுண்டர்ல போட்டு தள்ள மாதிரி என்னையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன்னு சவால் விட்டியாமே. உனக்கு அவ்வளவு தில் இருக்கா? தில் இருந்தா என்கிட்ட நேர்ல மோது. அன்னைக்கு நீ ஜஸ்ட் மிஸ் ஆயிட்ட. அதனாலதான் உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இல்லனா நீ போய் சேர்ந்துருப்ப. உன்னை அப்படியே விட்டுருவன கனவு காணாத. என்னென்னமோ சரண்டராவ சொன்னியாமே, ஆகல என்னடா பண்ணுவ? நீ இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க, அங்கேயே வச்சு உன்னை போடுறேன்டா. நான் சொல்றத கவனமா கேளு ஆசீர்வாதம். இது உனக்கு எனக்கும் போன தனிப்பட்ட பிரச்சனை. இத தீர்த்துக்கணும்னா நேர்ல வாடா, நேர்ல வாடா. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராத. இங்க பல நோயாளிங்க இருக்காங்க. அவங்க யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. வேற எங்கனாலும் சொல்லு, எந்த ஸ்பாட்னாலும் சொல்லு, நான் வரேன். உன்னைய பார்க்க தாண்டி துடிச்சுக்கிட்டு இருக்கல. உனக்கு பயந்துகிட்ட இதை நான் சொல்லல. வேற யாரையும் பாதிக்காம இருக்கிற எங்க வேணா உனக்கு ஸ்பாட் வைக்கிற. நீ என்னடா எனக்கு ஸ்பாட் வைக்கிறது? நான் வைக்கிறேன்டா உனக்கு ஸ்பாட். உன்னை அந்த ஹாஸ்பிட்டல் வச்சா போடுறேன்டா. அப்பதான் எல்லாருக்கும் என்ன பார்த்தா பயம் இருக்கும். வேணாம் ஆசீர்வாதம், உன் வீரத்தை ஹாஸ்பிட்டல்ல காட்டாத. வேற எங்க வேணாலும் வா, தைரியம் இருந்தா. நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எங்க அண்ணனை சுத்த மாதிரி நான் உன்னை ஓட ஓட சொல்றேன்டா. உன்னால தப்பிக்கவும் முடியாது. டேய் டேய், ஹலோ ஹலோ, வாங்கடா. Damn it. ஹலோ, இப்போ உங்களுக்கு பரவாயில்ல? யார் நீங்க? யார பார்க்க வந்திருக்கீங்க? அட்டெண்டர் சிஸ்டர். எந்த பேஷண்ட்டுக்கு நீங்க அட்டெண்டரா வந்திருக்கீங்க? அங்க பிரசவத்துக்காக அட்மிட் ஆயிருக்காங்கல்ல. ஓ, அந்த 10வது நம்பர்ல பிரசவத்துக்காக அட்மிட் ஆயிருக்கிற தமிழரசியோட அட்டெண்டரா நீங்க? ஆமாங்க.
ஏன் நீங்க அங்க இருக்காம எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, உங்க ரூம் வாசல்ல இருக்கிற சேர்ல போய் உட்காருங்க. சரிங்க. இவர் எங்க சித்தப்பா பையன். அதான் சரி வரேன் சிஸ்டர். இருங்க ஒரு நிமிஷம். அட்டெண்டர் பாஸ் வச்சிருக்கீங்களா? சிஸ்டர் அதை நான் மறந்து ரூம்லேயே வச்சுட்டேன். அட்டெண்டர் பாஸ் எப்பவுமே உங்க பாக்கெட்லயே வச்சிருக்கணும். நாங்க கேட்கும் போதெல்லாம் காட்டணும். சரிங்க சிஸ்டர். சரி போங்க. ஓகே சார். பொண்ணு ஒரு நிமிஷம் சின்னதா தாரா. பொண்ணு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்னதா. இல்ல, நீ யார்கிட்டயும் போன்ல பேசினதை நான் பார்த்தேன். என்னப்பா உன் முகமே சரியில்லையே, ஏதாவது மிரட்டல் போனாப்பா? அதெல்லாம் இல்ல அண்ணே. என்னென்ன ஆச்சு சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாரும் அர்ச்சனா ரூமுக்குள்ள போங்க, யாரும் வெளியே வருவாங்க. என்ன நடந்தாலும் உள்ளாரியா இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். வெளிய துப்பாக்கி வெடிக்கிற சத்தம்லாம் கேக்கு. அண்ணே என்னைய சொல்ற? யாரும் கதவை திறந்துட்டு வெளியே வரவானா. பொண்ணு என்னடா நடக்குதுங்க? எனக்கு பயமா இருக்குடா. யாரும் பயப்பட வேணாதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க கூட இரு. சரி, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கதவை உள்ளார தாப்பால் போட்டுக்க. போங்க தான் உள்ளார போய் கதவை சாத்திங்க. சரிங்க மாமா. போங்க போங்க சீக்கிரம். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஏசி பொன்னுரங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க நம்ம டீமை கூட்டிக்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. ஓகே சார். இங்க ஒரு ஆபரேஷன் இருக்கு. எல்லாரும் வெப்பன்ஸோட வந்துருங்க. எஸ் சார். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி பேக் கேட் ஒன்று இருக்கு. ஓகே சார். அது ஹாஸ்பிட்டலோட பிரைவேட் ரோடு. ஓகே சார். அதுல பப்ளிக் யாரும் அலௌடு கிடையாது. நீங்க அது வழியா உள்ளார வந்துருங்க. சரிங்க சார். அங்க ஒரு பெரிய ஜெனரேட்டர் ரூம் இருக்கும், அங்க அசம்பிள் ஆயிருங்க. நான் அங்க வந்துடுறேன். ஓகே? ஓகே சார்.
சொல்ற பரம, அங்க நிலைமை எப்படி இருக்கு? போலீஸ் நடமாட்டம் ஏதாவது தெரியுதா? அவங்களாம் யாரும் இல்லை. மப்டியில இருக்க போறாங்கடா. நான் இங்கே தானே இருக்கேன், எனக்கு தெரியாதா? நான் எல்லாம் பார்த்துட்டேன். இங்கே யாரெல்லாம் இருக்காங்கண்ணா, டியூட்டி டாக்டரும் நர்ஸும் மட்டும்தான் இருக்காங்க. பொண்ணுரங்க எங்க இருக்கான்? டாக்டர் ரூமுக்கு போயிருக்கான். அவனோட ஃபேமிலி? அவங்க எல்லாரும் அர்ச்சனா ரூம்ல இருக்காங்க. சரி சரி. இப்ப அர்ச்சனா நிலைமை எப்படி இருக்கு? இப்ப நிலைமை சீரியஸா இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்தா அவனையும் அவன் குடும்பத்தையும் போட்டுடலாமா? சொல்டா, போட்டுடலாமா? போட்டுடலாம் தான். என்னடா இழுக்கிற? இப்ப வந்தா போட்டு தள்ள முடியுமா முடியாதா? கரெக்டா சொல்றா. போட முடியும், கண்டிப்பா போட்டுடலாம். இன்னும் 15 நிமிஷத்துல நம்ம கேங்கோட அங்க வந்துடுற. சரி. அத்தனை பேரையும் போட்டு தள்ள. நீ நோட் பண்ணிக்கிட்டே இரு. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு. சரி பண்றேன். டேய் வாங்கடா.